Good morning, students. Already I have finished second chapter and unit 1, unit 2 finished. Then next topic is unit 3, laws of motion. It is very interesting chapter. Laws of motion அப்படின்னு சொல்லுமே நமக்கு எந்த சயின்டிஸ்ட் ஞாபகம் வரும்? நியூட்டன் இல்லையா? நியூட்டன் வந்து என்ன செய்வார்? நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா இது எல்லாமே பேசிக்ஸ் நம்ம எங்கேருந்து படிக்கிறோம்? 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிக்கிறோம். Can you understand? Yes. So laws of motion இந்த சாப்டர்ல நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம்? First, introduction part. So in this world, each and every object in the universe interacts with every other object. என்னது இந்த வேர்ல்டுல எந்த ஆப்ஜெக்டை நீங்க எடுத்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது? ஒரு ஆப்ஜெக்டோட என்ன பண்ணுது? இன்டராக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரீ எடுக்கிறோம். அந்த ட்ரீ என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் கீழே உள்ள தண்ணியை உறிஞ்சுது இல்லையா? அப்ப தண்ணியோட ட்ரீ என்ன செய்யுது? இன்டராக்ட் பண்ணுது. அடுத்து ட்ரீ எதை இன்டராக்ட் பண்ணுது? அந்த ட்ரீ எங்க இருக்கு? எர்த்ல. அப்ப அந்த ட்ரீ வந்து எதை இன்டராக்ட் பண்ணுது? எர்த்த. அப்ப வாட்டர்ல இருந்து ட்ரீல இருந்து என்னது? இது எல்லாமே பேசிக் எது? எர்த்து. அப்ப எர்த்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு இப்ப எர்த்துல வாழக்கூடிய நம்மளும் என்ன பண்றோம்? இன்டராக்ட் பண்றோம். அப்ப எர்த்து தான் நம்மள என்ன செய்யுது? ஒவ்வொரு சூழ்நிலையில என்ன பண்ணுது? ஒவ்வொரு ஆப்ஜெக்டோட இன்டராக்ட் பண்றோம். அப்ப லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொன்னா அவ இன்டராக்ஷன் இந்த வேர்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சோ இப்ப ட்ரீ எதை இன்டராக்ட் பண்ணுது? எர்த்த. ஸோ த டிஃபரன்ஸ். ஸோ இன்டராக்ஷன்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்கா இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டராக்ட் பண்றோம். என்னன்னா எதோட இன்டராக்ட் பண்றோம்? நேச்சரோட. நம்ம மனிதன் என்ன செய்யறோம்? இயல்பா நேச்சரோட வாழ பழகிக்கிறோம் இல்லையா? அதான் ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ். இன் திஸ் வேர்ல்டு, இந்த வேர்ல்டுல நம்ம ஏதோ ஒரு பொருளை பார்க்கும்போது நம்ம அறியாமலே வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்போம். ஹவு திங்ஸ் மூவ்? இந்த திங்ஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது? why things move? இது ஏன் வந்து மூவ் ஆகுது? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன செய்யுது? நம்ம என்ன செய்யுது? ஒவ்வொரு ஆப்ஜெக்டை பத்தி நமக்கு வந்து தூண்டுதல். அப்ப எதனால இது மூவ் ஆகுது? அப்ப இது வந்து என்ன சொல்றோம்? ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா? சோ இதுதான் என்ன அப்படின்னா இன்டராக்ஷன். சோ ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் because something pushes or pulls. என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா கண்டிப்பா ரெண்டு விதமான ஃபோர்ஸ் அங்க இருக்கணும். ஒன்னு புஷிங், இன்னொன்னு என்னது? புல்லிங். சரியாப்பா? தள்ளுறது, இன்னொன்னு என்னது? அழுத்துறது. சரிங்களா? சோ லாஸ் ஆஃப் மோஷன்ல நம்ம என்ன படிக்க போறோம்? in this chapter first we have to discuss about what do you mean by force, then friction, then dynamics of circular motion. இந்த மூணு கேட்டகரி தான் இந்த லெசனை நம்ம படிக்க போறோம். Is it clear? Yes. The first one is force. So what do you mean by force? It is a push or pull which changes or tends to change the state of rest or of uniform motion of a body. அப்ப ஃபோர்ஸ்ங்கிறது ஒரு விசை. ஃபார் எக்ஸாம்பிள், if you take book, ஒரு புக் எடுக்கிறோம். அந்த புக் என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள்ல வைக்கிறோம். அப்ப என்ன செய்யுது? ஒரு ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு இல்லையா? அப்ப இட் வில் நாட் மூவ் அன்லெஸ் எ ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் இட். என்னது? நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்கலைன்னா அந்த புக் எங்க இருக்கும்? அந்த டேபிள்ல அப்படியே இருக்கும். அப்ப அதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் ஃபோர்ஸ் மஸ்ட் பி அப்ளைட். என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ஃபோர்ஸை நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ணணும். Is it clear? So the laws of motion, the first category is force, and second one is friction, and third one is dynamics of circular motion. The first category is force. The force na என்னன்னு பார்த்துட்டோம். The force is the cause of acceleration. Acceleration na என்ன அப்படின்னா இப்ப எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் அது எந்த வெலாசிட்டியில மூவ் ஆகுது, அதோட வெலாசிட்டி என்ன, எந்த வெலாசிட்டியில அது வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட், ஸோ ஆக்சிலரேஷன் மீன்ஸ் அது என்னது? எந்த வெலாசிட்டியில அது மூவ் ஆகுது, என்ன டைரக்ஷன்ல
ஆக்சிலரேட் ஆகுது அப்படிங்கறது தான் அதோட மூவிங் என்ன, ஒரு ஆப்ஜெக்டோட மூவிங் என்ன, அதோட டைரக்ஷன் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், இந்த ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். இஸ் இட் கிளியர்? எஸ். அண்ட் இது வரைக்கும் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஏன் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, எதனால மூவ் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப எர்த்துக்கும் நமக்கு ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு. எர்த்துல உள்ள ஒரு ட்ரீக்கும் அதனுடைய எர்த்துக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கு. அப்ப இந்த வேர்ல்டுல உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் என்ன செய்யுது, ஒரு விதமான இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனாலதான் அது என்ன செய்யுது, அந்த ஃபோர்ஸ் மூலமா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. இதை பத்தி சயின்டிபிக்கா நம்ம படிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில். சரியாப்பா? அரிஸ்டாட்டில் வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபோர்ஸ் காசஸ் மோஷன். என்னது ஃபோர்ஸ்ங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு இயக்கம், அது வந்து மூவ் ஆகணும்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகேயா? இதுதான் ஒரு சயின்டிபிக்கா நம்ம சொல்றது. எக்ஸ்பெரிமெண்டலா அது நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 15th செஞ்சுரியில பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில் என்ன பண்றாருன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நான் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த நியூட்டன் சர் ஐசக் நியூட்டன்ங்கிறதா அந்த ஃபோர்ஸ்ன்னு சொன்னாவே யார் அதை டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா சர் ஐசக் நியூட்டன். இந்த நியூட்டன் என்ன பண்றாருன்னா ஒரு நியூட்டன் 3 டைப்ஸ் ஆஃப் லாஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கேட்டகரியில வந்து ஒவ்வொரு லாஸ் சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கலீலியோ இஸ் த ஒன் ஆஃப் த ஃபேமஸ் scientist, and Kepler and third one is the Copernicus. இவங்க எல்லாருமே அந்த எர்த்தோட இன்டராக்ஷன்ஸை பத்தி என்ன பண்றாங்க, ஒரு ஃபோர்ஸை பத்தி ஒரு ஐடியா கொடுத்த சயின்டிஸ்ட்னு சொன்னோம்னா இந்த 3 பேரை நம்ம சொல்லலாம். கெப்லர்ஸை யூஸ் பண்ணி கோப்பர்னிக்கஸை யூஸ் பண்ணி செகண்ட் வால்யூம்ல படிப்போம். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் கிராவிடேஷன் சாப்டர்ல படிப்போம். கலீலியோ வந்து இந்த ஃபோர்ஸை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷன், அதாவது ஒரு ஆப்ஜெக்டோடைய மூவிங்கிறது கண்டிப்பா அதோடைய கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சேம் ஸ்டேட் ஆஃப் மோஷன். அண்ட் கெப்லர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன், அதாவது எர்த் வந்து எப்படி ஒரு நீள்வட்ட பாதையில தான் சுத்துது, எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்துதுங்கிறத வந்து என்ன பண்றாரு கெப்லர்ஸ் சொல்லுவாரு. அடுத்து கோப்பர்னிக்கஸ் என்ன சொல்லுவானா தியரி ஆஃப் மூவிங் எர்த், எப்படி வந்து எர்த் மூவ் ஆகுது அப்படிங்கறத வந்து யார் சொல்லுவா அப்படின்னா இந்த கோப்பர்னிக்கஸ். ஓகேயா? இப்ப நியூட்டன்ஸ் இந்த லா வந்து எந்த இயர்ல அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு அப்படின்னா 1686ல தான் இந்த லாஸ் எல்லாத்தையுமே அவரு ப்ரொடியூஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய புக்ல கலீலியோட எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கலீலியோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா ஒரு இன்க்ளைன்டு பிளேன் எடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லுக் அட் திஸ் டயக்ராம். 4 கேட்டகரியில 4 டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா L1ங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். First is the initial position, second one is the final position. The first initial position வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா L1 ன்னு சொல்லுவோம். செகண்ட் பொசிஷன் வந்து L2. இதுல ஒரு பிளேன் சர்ஃபேஸ், அதாவது இன்க்ளைன்ட் சாய்வான பகுதி. நம்ம இப்ப எந்த சர்ஃபேஸ் எடுத்திருக்கோம், சோ ஒரு சாய்வான பகுதி எடுத்திருக்கோம். அப்ப அங்க என்ன பண்றோம், ஒரு பாலை நம்ம பிக்ஸ் பண்றோம். அந்த பால் என்ன செய்யுது, மேல இருந்து போகும்போது என்ன செய்யுது, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுது, பால் இங்க ரீச் ஆகுது. ரீச் ஆகும்போது ரெண்டுக்கும் உள்ள ஹைட் என்ன, h. ஆனா நம்ம எடுத்துக்கக்கூடிய சர்ஃபேஸ் என்ன அப்படின்னா ஒரு ரஃப் சர்ஃபேஸ். அப்ப ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யும், அதனுடைய ஸ்பீட் அதிகமாகுமா குறையுமா, குறையும் இல்லையா? இப்ப ஸ்மூத் சர்ஃபேஸ் என்ன செய்யும், எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் இருக்காது. அப்ப என்ன செய்யும், நம்ம எடுத்துக்கக்கூடிய சர்ஃபேஸ்க்கும் இந்த பாலுக்கும் இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்கு, ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனாலதான் என்ன செய்யுது, அது ரொட்டேட் ஆகுது. அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ். அப்ப நம்ம L1ங்கிறது அதோட இனிஷியல் பொசிஷன். இங்க இருந்து பால் நம்ம கொடுத்தோம்னா அந்த பால் என்ன செய்யுது, இங்க ரீச் ஆகுது. அப்ப எங்க தொடங்குதோ அது இனிஷியல், எங்க முடியுதோ அது வந்து ஃபைனல். ரஃப் சர்ஃபேஸ் அதோடைய ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் என்ன செய்யும், கம்மியா இருக்கிறதுனால அது என்ன பண்ண, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி பால் வந்து மூவ் ஆகும். அடுத்து செகண்ட் கேட்டகரி பாருங்க, அதே இனிஷியல் பொசிஷன் L1, செகண்ட் வந்து L2. அப்ப நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஒரு பால் என்ன செய்யணும், டாப் டு பாட்டம் கொடுக்குறோம். இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்.
அப்ப என்ன செய்யுது, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா என்ன செய்யுது, ரெண்டும் சேம் பொசிஷனுக்கு வந்துருச்சா. அப்ப அதனுடைய ஹைட் என்ன செய்யாது, மாறாது, ஸ்மூத் சர்ஃபேஸா தான் இருக்கும். ஓகே, அப்ப ஸ்மூத் சர்ஃபேஸ் போது அதோடைய ஸ்பீட் என்ன செய்யும், அதிகமாகும். அடுத்து தேர்ட் கேட்டகரி, அதே ஆப்ஜெக்ட் பால் என்ன செய்யறோம், ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஃபோர்ஸை மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், இன்க்ரீஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோவா கொடுக்குறோம், அப்புறம் அதிகமா கொடுக்குறோம், அதை விட ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் டைமோட வேரியேஷன் இருக்குமா இருக்காதா, இருக்கும். அப்போ ஒவ்வொரு நிலையில என்ன பண்ணோம்னா அதனுடைய ஃபோர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அடுத்து என்ன பண்றோம், பாலை வந்து டாப் டு பாட்டம் என்ன செய்யறோம், ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, இங்க முடியுது. அப்ப ஃபைனல் டு இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்போ இனிஷியல் ஃபைனல் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு சர்ஃபேஸ்லையும் இந்த பால் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து ஃபோர்த் கேட்டகரி என்ன பண்றோம், நம்ம எடுக்கக்கூடிய சர்ஃபேஸ் என்னப்பா, ஒரு இன்க்ளைன்டு பிளேன் தான். இதோட முடிஞ்சிருச்சு, இதோட என்ன செய்யாது, நம்ம அடுத்து ஒரே பொசிஷன்ல மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். அப்ப இங்க போட்ட பால் எங்க, அதோடைய ஃபோர்ஸ் முடிகிற வரைக்கும் இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கு. அது எங்க வேணாலும் போகலாம், இந்த டைரக்ஷன்ல போகலாம், கீழே வந்து விழுகலாம், ஸ்ட்ரைட்டா போகலாம். அப்ப அதோடைய வியூ என்ன செய்யும், மாறும். அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன, நம்ம எடுக்கக்கூடிய சர்ஃபேஸ் என்ன, அந்த ஆப்ஜெக்டையும் சர்ஃபேஸையும் பொறுத்து இந்த பாலோட பொசிஷன் என்ன செய்யும், மாறும். அப்ப இங்க அதனுடைய இப்போ சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், பால் மூவ் ஆச்சு. இங்கே அதோடைய சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், மூவ். அப்போ ரஃப் சர்ஃபேஸில் எப்படி இருக்கும், ஸ்மூத் சர்ஃபேஸில் இருக்கும். அப்போ ரஃப் சர்ஃபேஸ்னா அதோடைய ஃப்ரிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ அதோடைய ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். ஸ்மூத் சர்ஃபேஸ்னா ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். என்ன செய்யும், ஸ்மூத்தாக என்ன செய்யும், அது ரீச் ஆயிரும். அடுத்து நம்ம எழுதக்கூடிய பாலோடைய சர்ஃபேஸையும் பொறுத்து தான் இது என்ன செய்யும், மாறும். ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அந்த பால் வந்து ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸில் எப்படி மூவ் ஆகுது, அதோட இனிஷியல் பொசிஷன் என்ன, ஃபைனல் பொசிஷன் என்ன, இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் என்ன, இதை தான் நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த 4 கேட்டகரியில் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்கும் அப்படின்னா, இன்க்ரீசிங் த ஸ்மூத்னஸ் ஆஃப் போத் த இன்க்ளைன்ட் பிளேன் என்ன செய்யும், அதோடைய இந்த ஸ்மூத்னஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணும், இன்க்ளைன் பிளேன்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்ப பால் வந்து ஓரளவு சர்டன் ஹைட் என்ன செய்யும், ரீச் பண்ணிரும். செகண்ட் கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா அந்த பால் என்ன செய்யும் அப்படின்னா வேரி ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் பிளேனுக்கும் செகண்ட் பிளேனுக்கும் வேரி ஆகும். அடுத்து தேர்ட் கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா அது டிராவல் பண்ணக்கூடிய தூரம் என்ன செய்யும், அதிகமாகுது. ஏன்னா அதோட சர்ஃபேஸை பொறுத்து. அடுத்து ஃபோர்த் கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா அரிஸ்டாட்டில் வந்து எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணாரு அப்படின்னா, இந்த ஃபோர்த் கன்க்ளூஷன் இருக்கு இல்லையா, the ball would not have moved in second plane, என்ன செய்யல, செகண்ட் பிளேனுக்கு போகல, even if its smoothness is made maximum. எப்படி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். அப்ப என்ன இருக்காது, there is no force acted on the horizontal direction. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல அது மூவ் ஆகணும்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவையில்லை. இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் கலீலியோ ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்றாரு. ஓகேயா, த மோஷன் வித் த ஃபோர்ஸ் யாரு, த ஃபோர்ஸை பத்தி கலீலியோ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ 4 டைப்ல கேட்டகரியில பார்த்ததுல அவர் ஃபைனலா கன்க்ளூட் பண்ணது எது அப்படின்னா இந்த ஃபோர்த் எக்ஸாம்பிள். இந்த ஃபோர்த் எக்ஸாம்பிள் தான் என்ன செய்யுது, அந்த ஒவ்வொரு இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும்னா கண்டிப்பா ஒரு ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல எந்த ஒரு ஃபோர்ஸும் தேவையில்லை அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூலமா என்ன செய்யறாரு அப்படின்னா ப்ரூவ் பண்ணாரு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா பார்க்க போறோம். லிசன். அப்ப கலீலியோ என்ன சொன்னாரு, கெப்லர்ஸ் அண்ட் கோப்பர்னிக்ஸ் இவங்க எல்லாமே இந்த ஃபோர்ஸுக்காக என்ன பண்றது, ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் சொல்லுவாங்க. த ஃபர்ஸ்ட் லா, இந்த ஃபர்ஸ்ட் லாவுக்கு த அனதர் நேம், இன்னொரு நேம் இருக்குது என்ன அப்படின்னா லா ஆஃப் இனர்ஷியா. ஸோ வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட், எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த சேம் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்ங்கிறது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி unless an external force is acting on it. அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூவா அதோடைய வேலையை பார்க்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்ல புக்கு டேபிள் மேல வச்சிருக்கோம் இல்லையா, அப்ப டேபிள் மேல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். அப்ப அதுல நம்ம ஏதாவது ஃபோர்ஸ் கொடுக்குறோமா, அப்ப நம்மளா அந்த புக்கை எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், அந்த புக்கு அதே இடத்துல தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யல, எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல.
அப்ப ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லும்போது எந்த ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்ட்ல இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்டர்னலா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும் அதே பிளேஸ்ல தான் இருக்கும். அப்ப எப்படி இருக்கும் அதனுடைய மூவிங் வந்து யூனிஃபார்ம் மோஷன். எது தேவையில்லை, அப்ப அதுக்கு ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபோர்ஸும் தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இஸ் இட் கிளியர்? இந்த நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லா பேஸ் பண்ணி 3 கேட்டகரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 3 மார்க்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லா நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போறோம் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்ட்னு சொன்னாவே என்னது கண்டிப்பா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கணும். ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் தேவை கிடையாது. ஓகே, when ஸ்டேஷனரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் எடுக்கிறோம். இந்த பஸ் என்ன செய்யுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. அந்த பஸ்ல பேசஞ்சர் வந்து என்ன செய்யறோம் உட்காந்துருக்கோம். அப்ப பஸ் மூவ் ஆகல. பஸ்ஸுக்கு உள்ள நம்ம என்ன செய்யறோம் உட்காந்துருக்கோம். அப்ப பஸ்ஸும் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கு. அதுல நம்ம போகக்கூடிய பேசஞ்சர் என்ன செய்யறோம் 2 பேருமே ரெஸ்ட்ல தான் இருக்கும். அப்ப ரெஸ்ட்ல இருக்கும்போது அந்த பஸ் என்ன செய்யுது சடனா என்ன செய்யுது மூவ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது எந்த டைரக்ஷன்ல கொடுக்கும் ஒரு பேக்வர்ட் ஃபோர்ஸ் ஒன்று வரும். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்க டைரக்ஷன்ல இருந்து பின்னாடி போயிட்டு தான் முன்னாடி வருவோம். இதுதான் பேக்வர்ட் புஷ். சரிங்களா? இப்போ டியூ டு த இனர்ஷியா, காரணம் என்னது டியூ டு த இனர்ஷியா. இப்போ the body will try to continue in the state of rest. நம்ம என்ன பண்றோம் ஆல்ரெடி அதே பொசிஷன்ல தான் இருக்கோம். எப்ப while the bus moves forward என்ன பண்றோம் அப்ப பேக்வர்ட்ல இருந்து என்ன பண்றோம் ரெஸ்ட்ல இருக்க பஸ்ஸும் அதுல உள்ள பேசஞ்சரும் ரெஸ்ட்ல தான் இருக்கிறோம். ஆனா ஃபோர்ஸ் வரும்போது என்ன செய்யறோம் பேக்வர்ட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரண்ட்ல வரும். இல்லைங்களா? அப்ப வாட் இஸ் த ரீசன்? inability of the body to change its state of rest. அப்ப என்னது இன்எபிலிட்டினா என்னது அதோட இயலாத தன்மைன்னு சொல்லணும்ல, அதோட திறமை இல்லாதது. எபிலிட்டினா நமக்கு அதுக்குள்ளே எபிலிட்டி இருக்கு, திறன் இருக்கு. திறன் இல்லைன்னா அதை என்ன சொல்லுவோம் இன்எபிலிட்டி. எப்போ இன்எபிலிட்டி ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். எந்த ஒரு பொருளுமே ரெஸ்ட்ல இருக்கும்போது கண்டிப்பா எந்த ஒரு ஃபோர்ஸும் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சடன் ஸ்டார்ட் ஆஃப் அ பஸ் என்ன செய்யறோம் அந்த பஸ் தான் ஆப்ஜெக்ட், பஸ்ல உள்ள பேசஞ்சரும் ஆப்ஜெக்ட் தான். 2 பேரும் ரெஸ்ட்ல இருக்கும்போது எந்த ஒரு ஃபோர்ஸுமே இருக்காது. அந்த பஸ்ஸை சடனா மூவ் பண்ணும்போது தான் ஒரு பேக்வர்ட் ஃபோர்ஸ் நமக்கு அப்ளிகபிள் ஆகுது. அப்ப என்ன செய்யறோம் இந்த பேசஞ்சர் பேக்வர்ட் டு ஃப்ரண்ட் என்ன செய்யறோம் வர்றோம் டியூ டு த இனர்ஷியா. அண்ட் செகண்ட் கேட்டகரி இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொன்னாவே அது என்ன சொல்லுவோம் மூவிங். அப்ப ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ல இருக்கு, எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவையில்லை. அடுத்து என்னது மோஷன். மோஷன் என்னது மூவிங். அப்ப மூவ் ஆகுறதுக்கு கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் நமக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பஸ் எடுத்துக்கிறோம், அதே பஸ் தான். அப்ப பஸ் வந்து என்ன செய்யறோம் பேசஞ்சர் உள்ள உட்கார்ந்து இருக்கோம். அப்ப டிரைவர் ஏறி உட்கார்ந்து என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப பேசஞ்சர்ஸ் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ஹிட் அகைன்ஸ்ட் த ஃப்ரண்ட் சீட். என்ன பண்றோம் நம்ம உட்கார்ந்து இருக்க டைரக்ஷன்ல இருந்து முன்னாடி போய் விழுகுவோம். இல்லைங்களா? அப்ப முன்னாடி போய் விழுகிறது போது என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு என்ன செய்யறோம் நம்ம ரெஸ்ட்ல இருக்க நம்ம மூவ் ஆகுறோம். அப்ப சடனா என்ன செய்யுது ஒரு ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படுது. இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டியூ டு த இனர்ஷியா the bus comes to a stop while the body continues to move forward due to the inertia. Can you understand? Yes. இதுதான் என்ன அப்படின்னா inertia of motion. And third category is inertia of direction. Inertia of direction க்கு என்ன சொல்றோம் அப்படின்னா அப்ப motion inability of a body to change in the state of uniform motion. அப்ப என்ன செய்யுது அந்த எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே மூவ் ஆக நம்ம ஒரு எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன செய்யுது மூவிங்ல இருக்கு. எக்ஸாம்பிள் பஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நெக்ஸ்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோன் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு த்ரெட்ல கட்டி சுத்தும் போது அதுல என்ன செய்யுது சர்க்குலேட்டரி மோஷன், அதாவது சர்க்குலர் வட்ட பாதையில சுத்துது சர்க்குலர் மோஷன். when a stone attached to a string is in the whirling motion. அப்ப என்ன பண்ணுது the string is cut suddenly. என்ன பண்ணுது சடனா கட் ஆகுது.
இப்போ ஸ்டோன் என்ன செய்யுது, வில் நாட் கண்டினியூ. என்ன பண்ணுறது, இந்த ஸ்ட்ரிங் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டோன் என்ன செய்யாது, அதோடைய ப்ராசஸை கண்டினியூ பண்ணாது. ஸோ வில் நாட் கண்டினியூ டு மூவ் இன் த சர்க்குலர் மோஷன் பட் மூவ்ஸ் இன் த டான்ஜென்ஷியல் டு த சர்க்கிள். எதப்போ நம்ம டான்ஜென்ஷியல் எந்த ஒரு பாயிண்ட்ல வேரியேஷன் இருக்குதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டான்ஜென்ஷியல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Can you understand? What is the reason? Because the body cannot change in the direction of motion. என்ன செய்யாது, அந்த பாடி, நம்மளுடைய பாடி என்ன செய்யாது, டைரக்ஷனை பார்த்து சேஞ்ச் ஆகாது. வித்தவுட் எனி ஃபோர்ஸ். என்னது, நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கலைன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அதனுடைய டைரக்ஷன் என்ன மாறும். மாறும்போது அதோடைய வெலாசிட்டி என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்டன்ஸ் இனர்ஷியா ஆஃப் டிரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லா தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமானது. இப்போ நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்ன, இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன. இப்போ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா எந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதோ அது ரெஃபரன்ஸ். எதை நம்ம கொடுக்குறோமோ அதனுடைய ஒரிஜினல் பொசிஷன் ஏதோ அதான் இனர்ஷியல் ஃப்ரேம். இப்போ நியூட்டன்ஸோடைய ஃபர்ஸ்ட் லாங்கிறது இட் டிஃபைன்ஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். இஸ் இட் கிளியர்? இப்போ நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க, 1686. இந்த ஃபோர்ஸை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கலீலியோ, கெப்லர் அண்ட் கோப்பர்னிக்கஸ். அதில் ஃபர்ஸ்ட் லா தான் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லால 3 கேட்டகரி இருக்கு. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், inertia of motion and inertia in direction. So this is the first law. The next Newton's first law la paathom, inertia of rest, inertia of motion and inertia of direction. And second one is inertia, Newton's second law. The Newton's second law in the year discover பண்ணாங்க 1686. So what do you mean by Newton's second law? The force acting on an object is equal to the rate of change of its momentum. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஆக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, ஈக்குவல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டம்ங்கிறத என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா பிங்கிற லெட்டர். பின்னா என்னன்னா, வாட் இஸ் பி? பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. அதோடைய மாஸ் என்ன, அதோடைய வெலாசிட்டி என்ன, இந்த ரெண்டும் என்ன செய்யணும் அப்படின்னா ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், இந்த ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன செய்ய முடியும், மூவ் ஆகும். அப்போ என்ன செய்யுது, நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லால எந்த ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருந்தாலும் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அது ரெஸ்ட்ல தான் இருக்கும். ஆனால் இந்த செகண்ட் லால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது அதனுடைய வெலாசிட்டியும் அதனுடைய மாஸ் என்ன செய்யணும், ஈக்குவலாக இருக்கணும். திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட். த ஃபோர்ஸ் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் இஸ் எஃப். எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dp vector by dt. So momentum is denoted by the letter is p. இந்த p என்ன பண்ணோம், differentiate with respect to p. So dp vector by dt. Already we know that this terms, what is momentum. So p vector is equal to mass into velocity. நிறைய கேசஸ்ல பார்த்தோம் அப்படின்னா the mass is the constant and v is the velocity is the வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாஸ் வந்து கான்ஸ்டன்ட் டேர்மா இருக்கும். அப்போ வேரி பண்றது எது, வெலாசிட்டி மட்டும்தான். அப்போ என்ன பண்ணலாம், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா. ஸோ எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு பி. வாட் இஸ் பி? எம் இன்டு வி. அப்போ எம்ங்கிறது கான்ஸ்டன்ட், வேரியபிள் இது வி. அப்போ வியை தான் நம்ம என்ன பண்ணணும், வேரி பண்ணணும். எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு டிவி வெக்டர் பை டிடி. ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ். So already, what do you mean by, what is acceleration? Acceleration means change in velocity by change in time. அப்ப the change in velocity by change in time க்கு நம்ம என்ன represent பண்ணலாம், acceleration. ஏன் நம்ம represent பண்ணலாமா? So F vector is equal to mass into acceleration. So F is equal to m into a. அப்ப force நம்ம கொடுக்கக்கூடிய force வந்து is directly proportional to acceleration.
ஓகேயா? இப்போ F vector is equal to m into a. This is the mass into accelerations. So A is the acceleration. ஓகேயா? நம்ம இதுல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் நமக்கு தேவைன்னா கண்டிப்பா ஆக்சலரேஷன் என்னது அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெலாசிட்டி சேமா இருக்கு அதோட டைரக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் இதுதான் நியூட்டன்ஸ் உடைய செகண்ட் லா. திஸ் இஸ் த நியூட்டன்ஸ் செகண்ட் லா. இதான் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இதுல வந்து டிஃபைன் 1 நியூட்டன் அப்படின்னு கேட்பாங்க. டிஃபைன் 1 நியூட்டன். டெரிவேஷன் பார்ட்னு சொல்லும்போது 2 மார்க்ஸ் நீங்க இது மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷன் என்ன. அப்ப எந்த ஒரு ஃபோர்ஸ் நமக்கு தேவையா இருந்தாலும் அதுக்கு வந்து நெசசரியா நமக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவையா என்னங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணணும். டிஃபைன் 1 நியூட்டன் கேட்பாங்க. இதுல வந்து யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், ஃபோர்ஸோட யூனிட் என்னப்பா நியூட்டன். அது ஆல்ரெடி நமக்கு ஈவன் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சிருக்கோம். டிஃபைன் ஃபோர்ஸ்னா என்னது எந்த ஒரு ஆப்ஜெக்ட நம்ம என்ன பண்ண புஷ் பண்றோம் இல்லைன்னா புல் பண்றோம். இது ரெண்டு ப்ராசஸ் கண்டிப்பா நடக்கும்போது தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்ய மூவ் ஆகும். அப்ப ஃபோர்ஸ் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் இஸ் கேபிட்டல் N. திஸ் இஸ் த யூனிட். அண்ட் டிஃபைன் 1 நியூட்டன் அப்படின்னு கேட்பாங்க. 1 நியூட்டன் இஸ் டிஃபைன்ட் as the force which acts on 1 kilogram of mass to give an acceleration. acceleration ஓட யூனிட் என்னப்பா வெலாசிட்டின்னு சொல்லும்போது மீட்டர் செகண்ட் -1. acceleration என்னது மீட்டர் செகண்ட் -2. அப்ப எந்த ஒரு ஃபோர்ஸா இருந்தாலும் அதுக்கு என்ன தேவை கண்டிப்பா மாஸ் இன்டு வெலாசிட்டி. அப்ப மாஸ்ங்கிறது 1 கிலோகிராம் இருந்துச்சுன்னா அதோட ஆக்சலரேஷன் என்னது அதோட டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? அப்ப இதை பேஸ் பண்ணி 2 எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ நியூட்டன்ஸ் உடைய செகண்ட் லாக்கு என்ன பண்ணணும் நியூட்டன்ஸ் உடைய செகண்ட் லா என்ன அதோட எக்ஸ்பிரஷன் என்ன டிஃபைன் 1 நியூட்டன் என்ன அதுக்கப்புறம் அதனுடைய யூனிட். ஸோ இதை மட்டும் நீங்க ரெப்ரசன்ட் பண்ணா போதும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் அண்ட் நியூட்டன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட் ஒன்று பண்ணுவாங்க. சரிங்கப்பா? ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட் இதுதான் உங்களுக்கு புக்ல தியரி டேர்ம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியுறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் டேர்ம்ல சொல்றேன். நியூட்டன் செகண்ட் லா கிவ்ஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அதாவது இதுக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இது ஒரு இன்க்ளைன்டு பிளேனு. இன்க்ளைன்டு பிளேன்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் தான் என்னது பால். சரிங்களா? இப்போ இந்த பால் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம கொடுக்கும்போது எங்க டாப் டு பாட்டம் ஒரு இன்க்ளைன்ட் பிளேன்ல கொடுக்கிறோம். the object என்ன பண்றோம் due to the frictional force. அப்ப இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இன்க்ளைன்ட் பிளேன்ல போகணும் அப்படின்னா friction is not negligible. என்ன பண்றது நம்ம frictionங்கிறது அந்த டேர்மை மட்டும் நம்ம எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. once the object reaches the bottom of the inclined plane, the bottom of the inclined plane, it travels some distance and stops. என்ன பண்றது கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகுது. அப்ப என்ன செய்யுது ஏன் there is the frictional force. அப்ப கண்டிப்பா அங்க ஒரு frictional force இருக்கிறதுனால தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யுது இடையில ஸ்டாப் ஆகுது due to the frictional force. This frictional force acting in the direction of opposite to its velocity. என்ன பண்ணும் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் பண்ணும். அதுதான் என்ன அப்படின்னா அதனுடைய velocity. Is it clear? But the frictional force reduce the velocity. அந்த frictional force என்ன செய்யுது இந்த பால் வரக்கூடிய ஸ்பீடையும் அதனுடைய velocity என்ன பண்ணுது குறைக்குது. It will be reduce the velocity of the object. So the velocity is 0. இப்போ என்ன செய்யுது இது ரெடியூஸ் ஆகிறதுனால இந்த பால் மேலிருந்து பாட்டம் ரீச் ஆகும்போது நம்ம அதில் உள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால ஸ்டாப் ஆகுது. ஏன் ஸ்டாப் ஆகுது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அதோடைய ஸ்பீடு என்ன செய்யுது ரெடியூஸ் ஆகுது. ஸ்பீடு ரெடியூஸ் ஆகுறதுனால இது ஸ்டாப் ஆகுது. அப்போ கண்டிப்பாக என்ன செய்யுது நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்லேருந்து ஒரு ரெஸ்ட் பொசிஷனுக்கு வருது. ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும்போது இந்த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யுது அப்போஸ் பண்ணும். அப்பதான் அரிஸ்டாட்டில் என்ன பண்றாருன்னா ஒரு ஐடியா அவருக்கு தோணுது. என்ன அப்படின்னா the body reaches the bottom of the plane. the bottomல இருந்து வரக்கூடிய அந்த பால் என்ன செய்யனா travel only a small distance and stops.
because there is no force acting on the object. அப்பதான் அவர் கண்டுபிடிக்கிறார். யாரா? அரிஸ்டாட்டில் ஐடென்டிஃபை பண்றாரு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேல இருந்து இந்த பாட்டம் ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அது டிராவல் ஆகுறது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸா இருக்கணும். ஆனா அதுக்கு என்ன தேவையில்லை, எந்த ஒரு ஃபோர்ஸ் இல்லாததுனால தான் என்ன செய்யுது, அது ஸ்டாப் ஆகுது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ he did not consider, ஹீங்கிறது யாரு? அரிஸ்டாட்டில் did not consider the frictional force acting on the object. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தேவை இல்லை அப்படிங்கறத என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. இஸ் இட் ஓகே? அப்ப அரிஸ்டாட்டில் அண்ட் நியூட்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன செய்யணும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. அதான் என்ன அப்படின்னா, த யூனிஃபார்ம் மோஷன், அதாவது ஒரு ஃபோர்ஸ் இயங்கணும் அப்படின்னா அதுல ஃபோர்ஸ் வந்து, அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபோர்ஸுங்கிறது ஒரு நெசசரி கிடையாது, தேவை கிடையாது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ ஒரு பால் வச்சிருக்கோம், இதோடைய மாஸ் வந்து m. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதக்கூடிய சர்ஃபேஸ் என்ன, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அப்ப என்ன செய்யுது, அது மூவ் ஆகுது. அப்ப யூனிஃபார்ம் ஸ்பீட்ல போகும். அப்ப நம்ம எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த பால் மூவ் ஆகுது, அதோட சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போகுது. இது ஒரு கேட்டகரி. அப்ப இங்க என்ன கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீட்ஸ் டு பி அப்ளை டு மூவ் ஆன் த ஆப்ஜெக்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஓகே, இப்போ யூனிஃபார்ம் மோஷன் ஒரு ஸ்ட்ரைட்டா போகணும் அப்படின்னா there is no net force. நெட் ஃபோர்ஸ் என்ன தெரியாது, தேவை கிடையாது. பட் டு சேஞ்ச் த மோஷன் ஆஃப் த ஃபோர்ஸ், அது மாறணும் அப்படின்னா, இப்போ ரெஸ்ட்ல இருக்கும்போது ஃபோர்ஸ் தேவையா, தேவை கிடையாது. ஆனா மோஷன் மூவிங்ல இருக்கும்போது கண்டிப்பா என்ன செய்யணும், ஃபோர்ஸ் தேவை. ஃபோர்ஸ் கொடுத்தா இப்போ ஒரு பால் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்ப அதுக்கு எந்த ஃபோர்ஸும் தேவை கிடையாது. அப்ப அது யூனிஃபார்மா இருக்கும். there is no force, net force. At the same time the ball will be moved. என்ன பண்ணும், இந்த பால் மூவ் ஆகணும்னா we have to apply some external force. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால பால் மூவ் ஆகும். அப்ப அதனுடைய பொசிஷன் மாறும்போது தான் நமக்கு ஃபோர்ஸ் தேவைப்படுமே ஒழிய அது ரெஸ்ட்ல இருக்கும்போது அதனுடைய ஃபோர்ஸ் தேவைப்படாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டிலுடைய கன்க்ளூஷன். அடுத்து என்ன பண்ணாங்க, அரிஸ்டாட்டில் அண்ட் கலீலியோ ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லும் போதுதான் என்ன சொல்லுவாங்க, ரெண்டு கன்க்ளூஷன் வருவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு பால் என்ன செய்யுது, ஃபிக்ஸ்டு ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கு, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் பண்ணும்போது கொடுக்குற அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி வெலாசிட்டி என்ன செய்யுது, அப்போஸ் பண்ணுது. there is zero net force. அப்ப இங்க என்ன கிடையாது, எந்த ஃபோர்ஸும் கிடையாது. ஆனா ஆப்ஜெக்ட் it will be moves with the constant velocity. அப்ப என்ன செய்யுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால அது நெட் ஜீரோ. ஃபர்ஸ்ட் நியூட்டன் அரிஸ்டாட்டிலுடைய கன்க்ளூஷனுக்கு ஃபோர்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. அடுத்து நியூட்டன் அண்ட் கலீலியோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து கன்க்ளூட் பண்ணும்போது ஒரு யூனிஃபார்ம் மோஷனுக்கு எந்த ஃபோர்ஸும் தேவை கிடையாது. அதோட பொசிஷனையோ டைரக்ஷனோ மாறும்போது கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் தேவை. இவங்க ரெண்டு பேரும் ப்ரூஃப் பண்றத ஒரு ஸ்லைடிங் ஆப்ஜெக்டை வச்சு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் இந்த பால் வந்து பாட்டம் சர்ஃபேஸ் டாப் டு பாட்டம் ரீச் ஆகும்போது சடனா ஒரு இடத்துல நிக்குதுன்னா கண்டிப்பா அங்க ஒரு ஃபோர்ஸ் இல்லாததுனால தான் நிக்குது. ஆனா அது ஏன் நிக்குது அப்படின்னா டியூ டு த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்ப என்ன கொடுக்குது அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதை அப்போஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு ஸ்லைடிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சுறாங்க. இது மூலமா கன்க்ளூட் பண்றாங்க. இஸ் இட் கிளியர்? எஸ். அடுத்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இட் இஸ் த ஃபேமஸ் லா இல்லையாப்பா. நியூட்டன்ஸ் தேர்ட் லாங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு டெஃபினிஷன், நம்ம ஈஸியா மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு லா. அதுதான் நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite direction. அதாவது ஒரு வால், சரியா, ஒரு வால், ஒரு சுவர் இருக்கு. சுவர்ல என்ன பண்றோம், இந்த பாலை இங்க இருந்து இப்ப இங்கதான் நம்ம தான் நிக்கிறோம். இங்க இருந்து என்ன செய்யறோம், பால் இந்த சுவர்ல என்ன செய்யறோம், ஃபோர்ஸ் அடிக்கிறோம். அடிச்சோன்னு அந்த பால் என்ன செய்யுது, அந்த செவுத்துல பட்டோன்னு அங்கே நிக்குமா, திருப்பி என்ன பண்ணும், என்ன ஃபோர்ஸ்ல நம்ம கொடுத்தோமோ அதே திருப்பி என்ன பண்ணும், நம்மள ரீச் ஆகும் இல்லையா. ஒரு சர்டைன் தூரத்துக்கு என்ன செய்யும், அது மூவ் ஆகும். அப்ப என்ன கொடுக்குறோமோ அது என்ன செய்யுது, ரிப்ளை ஆகுது. அதுதான் என்ன அப்படின்னா நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா. அதாவது ஒவ்வொரு ஒரு 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 ஆப்ஜெக்ட்ல நம்ம கொடுக்கக்கூடிய விசை எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே ஃபோர்ஸ் என்ன செய்யும், திருப்பி நமக்கு கிடைக்கும். ஓகேயா. இப்போ பால் வந்து நம்ம பால் விளையாடுறோம் இல்லைங்களா. அப்போ பால் அடிச்சு விளையாடும் போது நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தரையை தொடும். ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் திருப்பி என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி மேலே வரும். இப்போ மேலேயும் கீழே என்ன செய்யும், ஃபோர்ஸ் என்ன செய்யும்,
போய் வரும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இனிஷியல் ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. So, for every action there is an equal and opposite direction. This is the Newton's third law. இது எந்த இயர் டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா 1686. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பால் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பால், இது செகண்ட் பால். இப்போ நியூட்டன்ஸோடைய தேர்ட் லான்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு எது ஞாபகம் வரும்னா F12. F12னா ஃபர்ஸ்ட் பால்லேருந்து செகண்ட் பாலுக்கு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. F21னா செகண்ட் பால்ல இருந்து ஃபர்ஸ்ட் பாலுக்கு என்ன செய்யுது, ஃபோர்ஸ் வந்து ரிவர்ஸ்ல போகுது. இப்போ ஃபார்வர்ட் ரிவர்ஸ்ல என்ன செய்யுது, ஃபோர்ஸ் ரியாக்ட் ஆகுறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். We consider 2 balls. The first ball is 1 and second ball is 2. இப்போ F12 பால் 1ல இருந்து 2க்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இந்த டைரக்ஷனில் போகுது. அதே ஃபோர்ஸை பால் 2ல இருந்து பால் 1க்கு கொடுக்குறோம், ரிவர்ஸ் டைரக்ஷனில் வருது. என்ன ஃபோர்ஸ் கொடுத்துறோமோ அது திருப்பி நமக்கு என்ன செய்யுது, அதே டைரக்ஷனில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா. அப்போ F12 vector is equal to minus F21 vector. Is it okay? So this is the statement, third law. இந்த third lawக்கு என்ன பண்ணுவாங்க, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹேமர் அண்ட் த நெயில். ஆணி என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. அடிக்கும்போது வைப்ரேட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகும். அப்போ அந்த சவுண்ட் என்ன செய்யும், நமக்கு அடிக்கிற சவுண்டு நமக்கு நல்லா கேட்கும். இப்போ ஹேமர் அண்ட் த நெயில் இஸ் ஒன் ஆஃப் த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவோட எக்ஸாம்பிள். அண்ட் பால் என்ன செய்கிறோம், அந்த வாலில் நம்ம அடிக்கும்போது என்ன செய்யுது, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி என்ன செய்யும், ஃபோர்ஸை ரிப்ளை பண்ணும். அடுத்து தேர்ட் கேட்டகரி பால் பவுன்சிங் ஆஃப் த வால். என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ரோடில் நடக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபீட்டுக்கும் அந்த ரோடுக்கு இடையில என்ன இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஃப்ரிக்ஷன்னால என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம நடக்கிறோம். அப்போ நடக்கும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆல்ரெடி எர்த்தில் இருக்கக்கூடியது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நம்ம நடக்கும்போது எர்த்துக்கும் நம்மளுடைய ஃபீட்டுக்கும் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான் எது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த frictional force. Dear students, today we have to discuss about introduction chapter, Newton's first law என்ன, அதுக்கப்புறம் நியூட்டன்ஸோட கலிலியோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன, கெப்லர்ஸ் என்ன, கோப்பர்னிக்கஸ் என்ன, தென் அதை பேஸ் பண்ணி இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன அப்படிங்கிறத, இனர்ஷியல் ஃப்ரேம்ங்கிறது ஒரு இடையில ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். லிசன். If the object is free from all forces, then it moves with the constant velocity or remains at rest when seen from the inertial frame. The inertial frameங்கிறத கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னா என்ன, இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லாவுக்கு இன்னொரு பேர் தான் இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா எல்லா டைப் அதோடைய டைரக்ஷனை பொறுத்து என்ன செய்யும், ஃபோர்ஸ் வந்து இருக்கும். அப்போ மூவ் ஆகும்போது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். இப்போ எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கலைன்னா அது மூவ் ஆகாது. ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா என்ன செய்யும், மூவ் ஆகும். அப்போ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த எர்த் எக்ஸ்பீரியன்ஸ் எர்த் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். நமக்கு எர்த்துக்கு வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ அது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ எர்த்து மேலே இருக்கக்கூடியது ஹியூமன் பீயிங் நம்ம தான். அப்போ நம்ம தான் அதோடைய ஆப்ஜெக்ட். அப்போ எர்த்தை ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம், நம்மளை ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிறோம். அப்போ எர்த்து மூலமாக தான் என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்டும் ஏன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது, மூவ் ஆகுது. ஓகே, இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதோடைய கன்க்ளூஷன். இதில் 2 மார்க்ஸில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ராக்டிக்கல் பர்பஸ் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெபார்ட்டரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சயின்ஸ் லேப் பார்க்குறோம் இல்லையா, ஆக்ஸலரேஷன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது எப்படி மூவ் ஆகுது, என்ன டைரக்ஷனில் போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த ஆக்ஸலரேஷன் வழியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் லெபார்ட்டரி எடுத்தோம்னா லெபார்ட்டரியில் பார்த்தோம் the laboratory can be taken as the inertial frame for all physics experiments and calculations. அதாவது நம்ம சயின்டிஃபிக்காக எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும்னாலும் கால்குலேஷன் செய்யணும்னாலும் நம்ம எங்கே போய் செய்வோம், லெபார்ட்டரி. அப்போ அந்த லெபார்ட்டரிங்கிறது என்னது, ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ
இப்போ நார்மலாக நம்ம நடக்கும்போது எர்த்துக்கும் நமக்கு எப்படி ஒரு நம்மளும் அதில் ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம், எர்த்தும் இனர்ஷியல் ஃப்ரேம். அதுபோல் சயின்ஸ் ப்ராக்டிக்கல்ஸ் செய்யும்போது, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கால்குலேஷன் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம லெபார்டரியில் தான் செய்வோம். அப்போ அந்த லேப் தான் என்னது, அதோட இனர்ஷியல் ஃப்ரேம். Is it clear? அப்போ only the horizontal motion of the object, there is no horizontal force act. அதாவது ஒரு பொருள் வந்து horizontal motionல இதை தான் கலீலியோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ஹரிசான்டல் டிரெக்ஷனில் மூவ் ஆகும்போது there is no force act on it. ஓகேயா, இதை பேஸ் பண்ணி தான் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஃபோர்ஸ் அண்ட் நாட் த மோஷன் அண்டர் ஜீரோ நெட் ஃபோர்ஸ். என்ன பண்ணும், எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்டில் இருக்கும்போது எந்த ஃபோர்ஸுமே தேவைப்படாது. அப்போ அந்த எர்த்துக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால எர்த்தை ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். இந்த இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் திஸ் டயக்ராம். A person and vehicle are inertial frame. ஏன் நம்ம இது ரெண்டையும் வந்து ஒரு inertial frame சொல்கிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம எழுதக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன, ஒரு கார் இல்லையா. The car is moving with the uniform velocity. இந்த கார் எப்படி மூவ் ஆகுது, ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. With respect to the person, பர்சனை பொறுத்து என்ன செய்யுது, மூவ் ஆகுது. ஆனால் the person at rest on the ground. அப்போ பஸ் எதில் போகுது, இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸில். அப்போ அதில் உள்ள பேசஞ்சர், அதாவது அந்த பர்சன் பஸ் ரெண்டுமே ரெஸ்ட்ல இருக்கு. இந்த பஸ்ஸையும் என்ன பண்றோம், பஸ் பர்சன் ரெண்டு பேருக்குமே எது இனர்ஷியல் ஃப்ரேம், இந்த கிரவுண்ட். கிரவுண்ட் எதுல இருக்கு, எர்த்துல. அப்ப எர்த்துங்கிறது என்னது, ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம். both frames, that means person and ground, that means car and the ground, ரெண்டுமே ஒரு inertial frames. அடுத்து பாருங்க செகண்ட் டயக்ராம். the object remains at rest. இங்க என்ன பண்றோம், ஒரு ட்ரெயின் வச்சுக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருந்துச்சு. இப்போ என்ன பண்றோம்னா, ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் ஆன் தி ஸ்மூத் டேபிள் கெப்ட் இன்சைட் த ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு உள்ள என்ன செய்யறோம், ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறோம். அப்ப அதை சுத்தி இருக்கக்கூடியது என்னது, எர்த்து. அப்ப எர்த்துங்கிறது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேயா. த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆசிலேட். எப்படி ஆகும், பேக்வர்ட்ஸ். backwards even without any force acting on the clear. இப்போ நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்றோம், அந்த பர்சன் பஸ் ரெண்டுமே ரெஸ்ட்ல இருக்கும்போது எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. அட் த சேம் டைம் நம்ம சடனா ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும்போது ஒரு பேக்வர்ட் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அப்ப என்ன செய்யுது, இந்த கார் 1 கார் 2 ரெண்டை எடுக்கும்போது கார் 2ங்கிறது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்லுவோம். since it moves with the acceleration a with respect to the ground. அப்ப இந்த கிரவுண்ட் தான் இதோட இனர்ஷியல் ஃப்ரேம். கார் 1 எடுக்கிறோம், கார் 2 எடுக்கிறோம். இதோட வெலாசிட்டி என்ன, இதோட ஆக்சிலரேஷன் என்ன, ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டும் வந்து, அதாவது these kinds of accelerator frame, இந்த மாதிரி இருக்கக்கூடிய accelerator frameக்கு தான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இந்த செகண்ட் காரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நான் இனர்ஷியல் ஃப்ரேம் சொல்லுவோம். ஏன்னா செகண்ட் கார்ல என்ன இல்லை, it moves with the acceleration. என்னது, கிரவுண்டை பொறுத்து என்ன செய்யுது அப்படின்னா அது மூவ் ஆகுது. ஆனா நம்ம ஃபோர்ஸ் வந்து பேக்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேங்களா. அப்போ இதை பொறுத்து ஒரு ரொட்டேட்டிங் ஃப்ரேம். இப்போ அதே மாதிரி ரொட்டேஷன் எடுக்கும்போது பார்த்தோம்னா ரொட்டேஷனல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த் கேன் பி என்ன பண்ணுறோம், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம், இப்போ பால் எடுக்கிறோம், அதை எரியும் போது என்ன செய்தோம், இல்லை ஒரு பெண்டலம் எடுக்கிறோம், பெண்டலம் லேபில் சிம்பிள் பெண்டலம் பார்த்துருப்போம். சிம்பிள் பெண்டலத்தை என்ன பண்ணுவோம், ஆசிலேட் பண்ணி விடுவோம். ஆசிலேட் பண்ணும்போது என்ன செய்யும், அது ரொட்டேட் ஆகி நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஆசிலேட் ஆகும். அப்போ ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோங்கிறது நம்ம டைம் நோட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அதுதான் அதோடைய இனர்ஷியல் frame. So we cannot treat the earth an inertial frame. A self-rotation has a strong influence and wind patterns and the satellite motion. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், யூனிஃபார்ம் மோஷனுக்கு தான் நம்ம இதை கன்க்ளூட் பண்ணுவோம். ரொட்டேஷனல் மோஷன் சொல்லும்போது இதுக்கு ஃபோர்ஸ் தேவை கிடையாது, அது செல்ஃப் ரொட்டேஷன். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், ரொட்டேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த இனர்ஷியல் frame. So dear students, today class is over. Today we have to discuss about Newton's law na enna, then inertial frames na enna. இந்த நியூட்டன்ஸில் அந்த ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி நிறைய சயின்டிஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கலீலியோட எக்ஸ்பெரிமெண்ட்டு.
அந்த கலீலியோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம், நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லாக்கு அப்புறம் என்ன இருக்கு, இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன, எதை வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லுவோம். அடுத்து நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா. நியூட்டன்ஸோடைய செகண்ட் லா முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நியூட்டனும் அரிஸ்டாட்டிலும் சேர்த்து ஒரு கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணோம், நியூட்டன்ஸோடைய நியூட்டன்ஸ் அண்ட் கலீலியோ ரெண்டும் சேர்ந்து செய்கிற ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். அட் த லாஸ்ட் ஒன் இஸ் நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா. Dear students, today class is over. So today I have finished page number 105 ல இருந்து 110 up to எது அப்படின்னா அந்த நியூட்டன்ஸ் உடைய தேர்ட் லா வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த நியூட்டன்ஸ் உடைய தேர்ட் லாவை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க. attach two spring balance as shown. இந்த ரெண்டு ஸ்ப்ரிங் எடுக்கிறோம், ரெண்டையும் அட்டாச் பண்ணும்போது ஃபிக்ஸ் ஒன் எண்ட், ஒரு எண்டை இதோட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். the rigid support என்ன பண்றோம், இன்னொரு எண்டை அதோட அட்டாச் பண்றோம். நம்ம கையில ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம், ஒன்னு அட்டாச் பண்ணிட்டோம். அப்ப ஒரு எட்ஜ் என்ன செய்யறோம், விட்டுட்டோம் அப்படின்னா இதை இழுத்து விடும்போது அந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யும், வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ புல் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளவுக்கு இந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யுது, ஏறி இறங்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ புல் ஒன் எண்ட் வித் சம் ஃபோர்ஸ் அண்ட் நோட் த ரீடிங் அண்ட் போத் பேலன்ஸ். அப்போ ஒவ்வொரு பேலன்ஸ்ல இருந்தும் அது என்ன செய்யுது, வைப்ரேட் ஆகி அந்த ஸ்ப்ரிங்கோடைய எவ்வளவுக்கு அதனுடைய ஆசோலேஷன் இருக்கு அப்படிங்கிறது நம்ம டைம் பேலன்ஸ் வச்சு, டைம் கிளாக் வச்சு என்ன செய்யணும், மெஷர் பண்ணணும். இதுதான் பை பேஸ்ட் ஆன் நியூட்டன்ஸோடைய தேர்ட் லா. So dear students, today class is over. So page number 110 வரைக்கும் நமக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ்னா ஸ்டேட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் தேர்ட் லா. பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பரில் பார்த்துக்கோங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 மார்க் அண்ட் ப்ராப்ளம் 5 மார்க்ஸ் மோரார்லஸ் எல்லாமே நான் மிஸ் கிளாஸ்லேயே கொடுத்துருவேன். 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபோக்கஸ் கைடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் கைடில் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு எல்லா லெசனுக்கும் படிச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் a 2 mark question. Derive the expression for the Newton's second law. This also derive the expression கேட்பாங்க, 2 mark question, and define 1 Newton. So these are the important questions. Dear students, a remaining portion we will see next class. Thank you students. Thank you.